மார்னிங் எங்கள் வீட்டில் இட்லியும் கத்திரிக்காய் சட்னியும். எங்கள் வீட்டில் வந்து என்ன சட்னி செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது எப்போவுமே இந்த கத்திரிக்காய் சட்னி செஞ்சுருவாங்க. எனக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் கத்திரிக்காய் சட்னி தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்குன்றதுனால இல்லை, அது ரிப்பீட்டடாக போட்டு எனக்கு பிடிக்க வச்சுட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா எப்பவும் போல் வேலையை கொடுத்துட்டாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேலையை கொடுத்தா கூட ஏதோ செய்வேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் வேலையெல்லாம் கொடுத்தா ஒரு துணி கூட நான் எடுத்து நவுத்து வைக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து துணியை மடிக்க சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் மடிச்சிட்டு இருந்தேன். மடித்தது என்னமோ ஒரு 4 துணி தான். ஆனால் லாரி நிறைய துணி மடித்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் நாங்கள் ஒரு புது பானை வாங்கியிருக்கோம். ஸோ வந்தா தண்ணி போனா தண்ணின்னு சொல்லிட்டு பானையில் இருக்கிற தண்ணி மட்டும் நான் காலி பண்ணாமல் விடுறதில்ல. மதியத்துக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அரிசி ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் மம்மி. நான் வந்து சைட் கேப்பில் வந்து நான் ஊற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் அரிசி எடுத்து குக்கரில் போட்டுட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன். அது என்னமோ தெரில, அரிசி ஊற வைக்கும் போது மட்டும் அந்த அரிசி மேலே ஒரு கிரேவிங்ஸ் ஆகிடுது. எப்படியாவது 2 அரிசியாவது வாய்க்குள்ளே போடாமல் இருக்கிறதே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போய் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸை பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகும்போது ஒரு ஷெல்ஃப் என் கண்ணில் பட்டுச்சு. ஆக்சுவலி அது நல்லா தான் இருந்துச்சு. பட் அது நல்லா இல்லை, நான் நீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட் பண்ணுற ப்ராசஸில் இறங்கிட்டேன். அதாவது இப்போ என்னென்னா, பேசாமல் பருத்தி மூட்டை குட்டோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி ஆல்ரெடி நல்லா நீட்டாக இருந்ததை நான் அதை கரைச்சி திரும்ப நீட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஒரு என்ன சொல்கிறேன்னே தெரில ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். தென் ஒரு ஹாஃப் முலாம் போல் ஃப்ரீசரில் இருந்துச்சு. அதை என்னால் கையில் ஹோல்ட் கூட பண்ண முடியல, அவ்வளோ ஃப்ரோசனாக இருந்துச்சு. ஐஸ் கட்டி உங்கள் கண்ணுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்ச நேரம் தனியாக வச்சுட்டேன். சரி அது வந்து கூல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் போட்டுட்டு சைட் பை சைடு வந்து குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. அண்ட் ஜூஸும் பண்ணியாச்சு, சாப்பாடும் வச்சாச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நடந்த ஒரு ரேண்டமான திங்ஸ் தான் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இல்லை அப்படின்றத நான் இப்படி சுற்றி உடச்சி சொல்லிகிட்ருக்கேன்.